திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு சீடர் இறைவன் நிச்சயமற்றவனாகவும் எங்கோ தூரத்தில் இருப்பவனாகவும் தோன்றுகிறான் என்று வாதிட்டார். அதற்கு பரமஹம்சர், உங்கள் கவனம் உள்நோக்கி அவனிடம் இல்லாது வெளிநோக்கி அவனது படைப்பின்பால் திருப்பப்பட்டுள்ளதால் இறைவன் எங்கோ தூரத்தில் இருப்பதாக தோன்றுகின்றான். எண்ணற்ற உலக எண்ணங்கள் என்னும் புதிர்பாதையில் உங்கள் மனம் அலைந்து திரியும் போதெல்லாம் பொறுமையாக அதை உள்ளே உறையும் இறைவனை பற்றிய நினைவிற்கு திருப்பி வழி நடத்துங்கள். காலப்போக்கில் அவன் எப்பொழுதும் உங்களுடனேயே இருப்பதை காண்பீர்கள். அதாவது உங்களுடைய சொந்த மொழியிலேயே உங்களுடன் உரையாடும் ஒரு கடவுளை ஒவ்வொரு மலரிலும் புதர் செடியிலும் மற்றும் புல்லின் கீற்றிலும் இருந்து உங்களை மறைந்து நோக்கும் கடவுளின் திருமுகத்தை நீங்கள் காணலாம். அதன் பிறகு கூறுவீர்கள், நான் முக்தன், நான் பரமாத்மாவின் நுட்பமான ஆடையை அணிந்திருக்கின்றேன், நான் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு ஒளிச்சிறையில் பறக்கின்றேன் என்ற பேரானந்தம் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் இந்த சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.